Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. நம்மோடு அறப்போர் இயக்கத்தை சேர்ந்த ராதாகிருஷ்ணன் இணைந்திருக்கிறார். இப்படி வணக்கம் சார், தொடர்ச்சியாக சமூக செயற்பாட்டாளர்களுக்கு ஒரு அச்சுறுத்தல் தொடர்ந்து கொண்டே இருக்கு. அதுக்கு இவர்களை பாதுகாக்க தனி சட்டம் கொண்டு வர வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டு வருகிறது. அரசு அதை ஏன் கண்டுகொள்ளாமல் இருக்கு? என்னதான் செய்யணும்? தமிழ்நாடு அரசுக்கு இப்ப ஆளக்கூடிய திமுக அரசுக்கு ஊழலை ஒழிக்கணும், மக்களுக்கு எல்லாமே போய் சேரணும் அப்படின்னா இந்த விசில் ப்ளோயர் ப்ரொடெக்ஷன் ஆக்டை கொண்டு வருவாங்க. அவங்களுக்கு அது போல எண்ணம் இல்லைன்னு நல்லா தெரியுது. இது வரைக்கும் பெரிய அளவுல டிஸ்கஷன் இல்லை. ரெண்டாவது, தொடர்ந்து இந்த கரப்ஷனுக்கு எதிராக, இயற்கை வளங்கள் சுரண்டப்படுவதற்கு எதிராக தொடர்ந்து குரல் கொடுக்கக்கூடியவங்க, அது அரசு ஊழியரே என்றாலுமே கூட மிரட்டப்படுறாங்க, காயமாக்கப்படுறாங்க, கொலை செய்யப்படுறாங்கன்னு பாக்குறோம். இப்போ உதாரணத்துக்கு புதுக்கோட்டையில ஜவஹர் அலி இறந்ததை பார்த்திருப்பீங்க ஜனவரியில. இந்த செய்தியாக என்ன 2 முறை ஏற்றி கொலை செய்தேன் அப்படின்னு ஒரு வாக்குமூலம் கொடுக்கிறார். பட்டப்பகல்ல விஐஓ, நம்ம முறப்பநாடு விஐஓ ஒருத்தர் அரசு அலுவலகத்துக்குள்ளேயே அந்த மணல் குவாரி சம்பந்தமா புகார் கொடுக்கும்போது வெட்டி கொலை செய்யப்பட்டார். அவரு கலெக்டருக்கு 2-3 முறை எனக்கு உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாரு. ஜவஹர் அலி இதுலயும் பாத்தீங்கன்னா அவரும் எனக்கு உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. இப்ப இதுக்கு மாவட்ட கலெக்டரும் மாவட்ட ஆட்சியரும் என்ன பண்றாங்க? அதை காப்பாத்துறதை விட அவங்களுடைய தார்மீக கடமை வேற என்ன? அப்போ அரசு இவங்கெல்லாம் கட்டவிழ்த்து விட்டு இருக்காங்க, இதெல்லாம் கண்டுக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்களோ அந்த அந்த எண்ணத்தை தான் நமக்கு கொடுக்குது. ஏன்னா அவர் பகிரங்கமா ஒரு வீடியோ வெளியிடுறாரு. ஜவஹர் அலி அவர்கள் ஒரு வீடியோ பேசுறாரு. அந்த வீடியோ நமக்கு அவர் இறந்ததுக்கு பிறகுதான் கிடைக்க வருது. இது போல எனக்கு அச்சுறுத்தல் இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு, ஒரு 800 கோடி ரூபாய் மதிப்பிலான சக்கைகளை நான் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு. அப்போ இங்க அதிகார மையம் யாரு என்ன வேணாலும் பண்ணட்டும், யார் வேணாலும் உயிர் போகட்டும், காயமாகட்டும், என்னமோ நடக்கட்டும், எனக்கு வர்றது மட்டும் வரணும்னு நினைக்கிறாங்களா? சம்பந்தப்பட்ட துறை அமைச்சராக இருந்த யாராவது இது வரைக்கும் இது குறித்து பேசியிருக்கிறாங்களா? மணல் குவாரியா இருக்கட்டும், இல்ல கல் குவாரிகளா இருக்கட்டும், அங்கங்க நடக்கக்கூடிய சமூக அட்டூழியங்களை அந்த துறை சார்ந்து ஏன் அமைச்சர்கள் பேச மாட்டேன்றாங்க? அந்தந்த மாவட்ட கலெக்டருங்க, எஸ்பிங்க என்ன பண்றாங்க? மேல யாராவது சொல்லி ஆஃப் பண்றாங்களா? அப்போ மக்கள் இன்னைக்கு ஒவ்வொரு நாளும், இப்போ புதுக்கோட்டையில ஜவஹர் இழந்தது என்ன ஆயிடுச்சு? அவர் இறந்ததை திரும்ப திரும்ப அதை செய்தியாக்கி புதுக்கோட்டை சார்பா யாரும் புகார் கொடுக்க வராதிங்கன்ற ஒரு பகிரங்கமான எச்சரிக்கையை காவல்துறை கொடுக்குதா? அங்க விசாரணை நடக்குது, அடுத்த நாளே செய்திகள்ல வருது, அடுத்த நிமிடமே தெரிய வருது. இது ஆளும் வர்க்கம் இணை புரியாம, துணை புரியாம இவங்க எந்த செய்திகளும் வெளில வருது. சாதாரணமான ஒரு தகவலை நம்ம ஆர்டிஐல கேட்கறதுக்கு போராடிக்கிட்டு இருக்கும். ஆனா இன்னைக்கு விசாரணையில் இருக்கக்கூடியது அச்சுறுத்தப்பட்ட சம்பந்தமான விஷயங்கள் தொடர்ந்து பொதுவெளியில காவல்துறையால பரப்பப்படுதா, இல்ல ஆட்சியாளர்களால பரப்பப்படுதா தெரியணும்ல. அப்ப அந்தந்த மாவட்டத்துக்கு ஒரு பெஞ்ச் மார்க், இந்த முறப்பநாடு, தூத்துக்குடி மாவட்டம், இதுக்கு மேல யாரும் அரசு அதிகாரிகள் செயல்படாதீங்க. என்ன செஞ்சிச்சு? முறப்பநாடுல ஒரு விஏஓ தொடர்ந்து இயற்கை வளத்துக்காக குரல் கொடுக்கக்கூடிய நடவடிக்கை எடுத்தவர். அவர் இறந்து போயிருக்கு. அரசு இது வரைக்கும் என்ன பண்ணிருக்காது? அவர் இறந்ததுக்கு ஒரு 4 பேரை பிடிச்சி உள்ளார போட்டு அவங்களுக்கு தண்டனை வாங்கி கன்விக்ட் பண்ணி கொடுத்துருக்கணுமா இல்லையா? அரசு என்ன பண்ணிருக்கணும்? இது போல நடவடிக்கை இருக்குன்னா உடனடியாக விரைந்து நடவடிக்கை எடுத்து அவங்களுக்கு கன்விக்ட் பண்ணிருக்கணும். எவ்வளவு வழக்குகளை கன்விக்ட் வேகமா நடக்குது, சார்ஜ் ஷீட் ஃபைல் ஆகிறது வேகமா நடக்குது. அப்ப விசாரணை வளையங்களும் அதிகார மையமும் ஒன்னோடு ஒண்ணு இணைந்து இருக்கிறது நல்லாவே வெளிப்படையா தெரியுது. தொடர்ந்து தமிழ்நாட்டுல உரிமைக்காக குரல் கொடுக்கக்கூடியவர்கள், அடிப்படை கட்டமைக்காக குரல் கொடுக்கக்கூடியவங்க, இயற்கை வளங்களை பாதுகாக்க குரல் கொடுக்கக்கூடியவங்க, இந்த லஞ்ச ஊழலுக்கு எதிராக குரல் கொடுக்கக்கூடியவங்க தொடர்ந்து மிரட்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதுக்கு முதலமைச்சர் இன்னைய வரைக்கும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிற, அங்கங்க விளம்பரங்கள்ல கை தூக்கி போஸ்ட் மட்டும் தான் போட்டோ கொடுக்குறாரு. ஏன் இவங்க இந்த மக்கள் இறந்து போன இந்த மக்களுக்கு அவன் தானே அவர் முதலமைச்சர். ஒரு முதலமைச்சரை தார்மீக பொறுப்பு எடுத்துக்கணுமா இல்லையா இது வரைக்கும்? சார், இப்போ அண்மையில் சமூக செயற்பாட்டாளர்கள் மற்றும் தன்னார்வலர்களுக்கான ஒரு பாதுகாப்பு மாநாடு நடந்தது. அதில் ஒரு தனி சட்டம் இயற்ற வேண்டும், பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கையை விடுத்தாங்க. சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் கடந்த ஏப்ரல் மாதத்திலேயுமே சமூக செயற்பாட்டாளர்கள், ஆர்டிஐ ஆர்வலர்கள், தன்னார்வலர்கள், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு ஆர்வலர்கள், சூழலியல் பாதுகாப்பு ஆர்வலர்கள், இப்படி பல்வேறு தரப்பினரையும் பாதுகாக்கிறதுக்கு ஒரு தனி சட்டத்தை இயற்ற வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையும் முன்வைக்கப்பட்டது. இப்போ இது போன்ற ஒரு தனி சட்டம் என்பது பிற மாநிலங்கள் எதுவும் முன்மாதிரி இருக்காங்க? தமிழ்நாட்டை எதுக்கு எடுத்தாலும் ஒரு முன்மாதிரின்னு சொல்லுவாங்க. பிற மாநிலங்கள் எதுவும் முன்மாதிரி இருக்கா? இல்லை தமிழ்நாடு அரசு இதை இவ்வளோ கோரிக்கையை வச்சும் ஏன் இதை கண்டுக்காமல் இருக்காங்க? 2014 விசில் ப்ளோயர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் ஏற்கனவே டிராஃப்ட் செய்யப்பட்டிருக்கு ஒன்றிய அரசால.
அது குறித்து ஏற்கனவே திமுக அரசு இருக்கும்போதோ எதிர்க்கட்சியாக இருக்கும்போது இதுக்கெல்லாம் நாங்க ஏதோ முயற்சி செய்வோம் அங்கங்க மேடைகளை பேசிக்கிட்டு தான் இருந்தார் இப்போதைய முதலமைச்சரும் அப்போதைய எதிர்க்கட்சி தலைவரும். அதே போல இறந்த நபர்கள் ஆளுங்கட்சி அப்போ அதிமுக ஆட்சி காலத்துல இறக்கும் போது இதுக்கெல்லாம் அதிமுக அரசு தான் முழு பொறுப்பு, இவ்வளவு அவலங்களை நாங்க வந்ததுக்கு அப்புறம் களைவோம், இதுக்கு முறையான முயற்சிகள் செய்வோம்னாரு. இன்றைய தினம் வரவிருக்கக்கூடிய சட்டமன்ற கூட்டத்தொடர்ல முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இந்த விசில்ப்ளோயர் ப்ரொடெக்ஷன் ஆக்டை டேபிள் பண்ணுவாரா? பண்ணட்டும், நம்ம அதை தான் வரவேற்கிறோம். இல்ல இது போல முகாந்திரங்கள் புகார்கள் வரும்போது அவங்க மீது உடனடியாக விசாரணையை மேற்கொண்டு சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணி கன்விக்ட் பண்ணி தண்டனை கொடுப்பாரா? அதுக்கு வேகமா செய்ய சொல்லுங்க, அதுதான் அதுக்கான பதிலா இருக்கும். நன்றி சார். இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நம்மோடு பத்திரிகையாளர் நாச்சி செல்வராஜ் இணைந்திருக்கிறார். சார், சமூக செயற்பாட்டாளர்களுக்கும் நேர்மையான அரசு அதிகாரிகளுக்கும் பணி செய்ய முடியாத ஒரு அச்சுறுத்தலான சூழல் இங்கு நிலவுகிறதா? ஏன் நிலவுகிறதுன்னு சொல்லணும், அதில் வந்து மாற்று கருத்து இல்லை. ஏன்னா வந்து இப்போ சமீப காலமா வந்து கல்குவாரியும் சரி மற்ற விஷயங்களையும் சரி இப்போ வந்து திடீர்னு இந்த மாதிரி அதிகாரத்தில் இருக்கிறவங்க வந்து வேணும்ட்டு இப்படி வந்து கொலை முயற்சி செய்யறாங்க, கொலை பண்றாங்க, அப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்கு. இதுக்கு கடுமையான சட்டம் இயற்றினால் மட்டுமே வந்து அந்த கொலை நடக்கிறதுக்கு தடுக்க முடியும். நம்பர் 1. 2வது வந்து இப்போ அந்த பல்லடத்துக்கு அருகில் உள்ள சியாமலாபுரத்துல அந்த விநாயகா பழனிசாமிங்கிறவர் வந்து பேரூராட்சி தலைவர். அவர் வந்து நல்ல விஷயம் தெரிஞ்சவங்க அறிஞ்சவரான்னு தெரியல, இப்படி ஒரு ஒரு சாதாரண மனிதனை போல பட்ட பகல்லாம் ஒருத்தர் வந்து காரியத்தை கொள்றாருன்னா அது எவ்வளவு பெரிய விஷயங்கிறது வந்து இது ஜனநாயக படுகொலைன்னு தான் நம்ம பார்க்க வேண்டிய பார்வையா இருக்குது. ஏன்னா வந்து இது கட்சிக்கும் அவதூற பரப்பிக்கிறாரு, அதே சமயத்துல வந்து கட்சிக்கும் கெட்ட பேரு, அவருக்கும் கெட்ட பேரு. அவர் நம்பி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4-5,000 பேர் மக்கள் இருக்காங்க, வாக்களிச்சுக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில வந்து அவர் தட்டி கேட்டவர் வந்து ஒரு ரோடு போடுறது சரியில்லை அப்படின்னு தட்டி கேட்டவர் வந்து இப்படி வந்து நம்ம நினைச்சு பார்க்கணும். ஏன்னா இப்படி வந்து யாருமே கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்களா, இல்ல இப்படி கேள்வி கேட்டா கொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குதா? அது ஜனநாயக நாடா அல்லது வந்து சர்வாதிகாரமா அப்படிங்கறது வந்து கேள்விக்குறியாகுது. மக்களுக்கு வந்து ஒரு பயம் வந்துரு. அதனால வந்து யாரு வேணாலும் இப்ப வந்து ஜேர்னலிசம், சிட்டிசன் ஜேர்னலிசம் ஒண்ணு உருவாகிட்டு வருது. தகவல் தொழில்நுட்பம் வந்து வளர்ந்ததுனால யாரு வேணாலும் என்ன வேணாலும் கேள்வி கேட்கலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை போயிட்டு இருக்கிற இந்த காலகட்டத்துல இப்படி வந்து கொள்றது வந்து ஏத்துக்க முடியாது அப்படிங்கறத நம்மளோட கருத்தா இருக்கு. இது போன்ற செயல்கள் மீண்டும் வராமல் தடுக்க தமிழக சட்டமன்றத்துல வந்து ஒரு மசோதா தாக்கல் பண்ணி எந்த கட்சி ஆட்சிகள் இருந்தாலும் சரி அதிகாரத்தில் இருந்தாலும் சரி அவங்கள வந்து இப்படி படுகொலை, இது போன்ற படுகொலை அதிகாரத்தில் இருக்கிறவங்க செய்யக்கூடாது அப்படிங்கறத ஒரு சட்டம் கொண்டு வந்து கடுமையான சட்ட திருத்தம் கொண்டு வரணும். அவங்களுக்கு வந்து உரிய நடவடிக்கை எடுக்கணும், கடுமையான தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை இயற்றணும் அப்படிங்கறத நம்மளோட கருத்தா இருக்கு. நன்றி சார். நன்றி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு. Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs.